பிரைஸ் தி லார்ட். அப்புறம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? அன்புள்ளங்களே, கடவுள் ரொம்ப ரொம்ப வல்லமையானவர், மிகவும் நல்லவர், நல்லவரும் வல்லவருமான தெய்வம். அவரை நம்ம ரசிக்கணுங்கிறாங்க, ருசிக்கணுங்கிறாங்க. பல நேரத்தில் இன்னைக்கு நிலவரம் மாறிட்டு இருக்கு. நிறைய பேர் கடவுள் நம்பிக்கையெல்லாம் குறைஞ்சிட்டு இருக்கு. கடவுளை தேடுகிற எண்ணம், தேடுகிற ஒரு ஆர்வம் குறைந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் நீங்க இவ்வளோ பேர் வார நாளில் ஆசையா வந்திருக்கீங்க பார்த்தீங்களா? ஜோரா ஒரு கை தட்டலாமா? உண்மையிலுமே இது ஒரு ஆசீர்வாதம், இது ஒரு ஆசீர்வாதம். காலம் மாறிட்டு இருக்குங்க. காலம் மாற மாற, பொழுதுபோக்குகள் மாற மாற, பிஸியா ஓடுற நேரத்தில் சாமியை விட்டுட்டுறோம், அவருக்குன்னு உரிய நேரத்தை விட்டுறோம். அதுவும் பாருங்க, ஊரெல்லாம் சேர்ந்து இங்கே தேடி வருது. ஆனால் அந்த பங்குலேயே இருக்கிறவங்க பல நேரத்தில் நம்ம டேக்கன் ஃபார் கிராண்டட்பாங்க. ஓகே, நம்ம கோயில் தான், நம்ம குழந்தையசு தானே, தப்பே இல்லை, நம்ம குழந்தையசு தான், உங்களுக்கு தான் ஸ்பெஷல் கிஃப்ட்டு, நீங்களாம் கொடுத்து வச்சவங்க, உண்மைதான். ஆனாலுமே நேரத்தை ஒதுக்கி வருதல் என்பது ரொம்ப முக்கியம். ஆண்டவரை வந்துட்டு நம்ம ஆசையாக தேடணுமா. நிறைய பேர் இன்னைக்கு கடவுள் நம்பிக்கை ஒரு பக்கம் கம்மியாயிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கடவுளை கேலி செய்தல். உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, இந்த டைட்டானிக் கப்பல் பயங்கரமான செலவு பண்ணி கட்டினாங்கல்ல, பயங்கர பெரிய கப்பல் இல்லை, உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் அவ்வளோ பெருசு. அந்த கப்பல் கட்டி முடிச்சு ஆரம்பிக்கிற நேரத்தில் சொன்னானா கட்டினவங்க, say even God cannot sink it அப்படின்னா, கடவுளால் கூட நான் கட்டின கப்பலை முழுகடிக்க முடியாதுன்னா புட்டுக்கிட்டு போச்சு. ரொம்பலாம் ஆடக்கூடாது, சாமி மிகப்பெரியவர், ஹல்லேலூயா. ஆனா அவர் பார்த்தா கழுத மேல வருவாரு. யார்கிட்ட சண்டை போடுறதுக்கு? குதிரைப்படையை சண்டை போடுறதுக்கு. சக்கரையாவில் வாசிக்கிறோம், கழுதை மரியின் மேல் வந்து குதிரை படைகளை வெல்லும் தெய்வம். ஜோர் அவர் கை தட்டலாமா? அதுதான் தெய்வம். நம்ம ஊனக்கண்ணிலே அப்பம், என்னடா இந்த அப்பத்துக்காக என்னமோ பெருசா போயின்னு இந்த பாருங்க, நீ யோசிச்சு பாருங்க, இந்த கடவுள் இயேசு எவ்வளவு நம்ம மேல அன்பு இருந்தா, அவரு தான் இறக்க போறதுக்கு முந்தின நாள், சரி நான் இறக்க போகிறேன், இந்த உலகத்தையே மீட்க போகிறேன், அந்த மீட்பினுடைய ஆசீர்வாதம், என்னுடைய பிரசன்னம் தொடர்ந்து உலகம் முடிகிற வரை இருக்கணும், அதற்கு அடையாளமாக ஒரு பவுல் காயின், அதிலே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா எத்தனை பேர் ஆக முடியும்? யோசிச்சு பாரு. நான் அடிக்கடி யோசிப்பேன், இந்த ஏசப்பா ஒரு வேளை இதோ என் நினைவாக செய்யுங்கள்னு ஒரு பவுன் நகையை தூக்கியிருந்தா, குடிசையில் இருக்கவங்களுக்கெல்லாம் என்னைக்கு இயேசு கிடைப்பாரு? இல்லையே. ஒரு மாடி வீடை காமிச்சு இந்த வீட்டிலே தான் நான் இருப்பேன் சொல்லியிருந்தா, கிராமத்திலாம் என்னைக்கு இயேசு கிடைப்பாங்க? பாருங்க, கடவுள் மிகவும் அன்பானவர். ஏழை எளியவர்களிருந்து எல்லாருக்கும் உரியவர் நான். எல்லாருக்கும் எளிமையாக கிடைப்பது அப்பம், உணவு, உணவின் வடிவிலே. அதுவும் மிகப்பெரிய உணவல்ல, செலவழிக்கிற உணவல்ல, சாதாரண எளிய மனிதனும் சாப்பிட உரிய அற்புதமான அப்பத்திலே தன்னையே தந்திருக்கிறார். ஒரு கை தட்டலாமா சாமிக்கு? இதுதான் சாமியினுடைய அன்பு, நம்ம மேல இருக்கிற பராமரிப்பு. அன்புள்ளங்கள், இதை புரிஞ்சுக்கணும். பல நேரத்தில் ஒரு மாதிரி கடவுள் மேலே ஒரு நக்கல் நையாண்டி நிறைய நடக்குது. கசூசா அப்படின்ட்டு ஒரு பைசெக்சுவல் சிங்கர், அந்த பொம்பளை, நான் அமெரிக்காவில் ஒரு 5 வருஷம் இருந்தேன், அங்கே ஒரு சில நிகழ்ச்சிகள் நடந்தது தான் சும்மா நான் சொல்கிறேன். அந்த அம்மா இப்போ இதில் நியூஸ் பேப்பரில் வந்துச்சு, அந்த அம்மா வந்துட்டு ரொம்ப ஒரு தெனாவிட்டு அப்படின்ட்டு சின்ன பொண்ணு அப்படியே பயங்கர ஃபேமஸ் ஆகிடுச்சு. உலகத்தில் பயங்கர ஃபேமஸ் ஆன உடனே தலகணம் வந்துடுது. உடனே யாரை மறந்துடுது? கடவுளை மறந்துடுது. அந்த பொண்ணு சிகரெட்டு பார்த்துக்கோ, எப்படி சிகரெட் ஊதுது, சிகரெட் ஊதிட்டு அப்படியே ஊதிட்டே இருந்தது. ஒரு அப்படி புஷ் அப்படின்னு விட்டு, காட் இட் இஸ் ஃபார் யூ அப்படின்னுச்சான். எப்படி வகையை விட்டு, கடவுளே இந்த உனக்கு வச்சுக்கா அப்படின்னு. 2 நாளில் லங் கேன்சர் வந்து செத்து போச்சு. அந்த நியூஸில் வந்தது தான் நான் சொல்கிறேன். நான் ரொம்பலாம் சாமியை போய் ஒரு அவதூறாக அல்லது அவநம்பிக்கையாக நினைக்கக்கூடாது. 3 ஃப்ரெண்ட்ஸு தன்னுடைய ஃப்ரெண்டுங்க வீட்டுக்கு போனானுங்க. அங்கே போயிட்டு, இதுவும் அங்கேயே நடந்தது தான், உண்மையாக நடந்த நிகழ்ச்சி இது. ஒரு வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு போகிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டி, பயங்கர பார்ட்டி, எல்லாம் யூத்து பசங்க ஜாலியாக சாப்பிட்டு குடிக்க வேண்டியதெல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு எல்லாம் கிளம்புறானுங்க. அங்கே பார்த்தீங்கன்னா எப்பயுமே டு கோ அப்படின்னு சொல்லுவோம். அப்போ மிச்சம் இருக்கிறதெல்லாம் ஆளால் பேக்கப் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. அது மாதிரி இருக்கிறப்ப முட்டை
அப்புறம் அவங்க சாப்பாடு இது எல்லாத்தையும் எடுத்து காரில் நான் ஃபுல்லாக வைக்கிறாங்க. மிச்சம் மீதி சாப்பாடெல்லாம் இந்த பசங்க 4 பேர் காரில் ஏறுறான். அவனுடைய டிக்கியில் இந்த பொருளை வைக்கிறாங்க. அதில் முட்டையும் வைக்கிறாங்க. எல்லாம் வச்சுவிட்டு எல்லாம் காருக்குள்ளே போய் உட்காந்துட்டானுங்க. எல்லாம் எப்படி இருக்கான், மப்பும் மந்தாரமாக இருக்கிறான், அப்படியே இருக்கிறானுங்க. அப்போ அந்த வீட்டு பையன் அந்த டிரைவரை பார்த்து சொன்னானா, ஏய் கமான் மேன், டேக் ஜீசஸ் வித் யூ. எப்படி டேக் ஜீசஸ் வித் யூ. டேய் ரேஞ்சு சரியில்லை, பார்த்து போகணுண்டா, ஒழுங்காக ஜெபம் பண்ணிட்டு போங்கடா, சாமியை கூட்டிகிட்டு போங்கடா அப்படிங்கிறது நம்ம லாங்குவேஜில். ஹே மேன் டேக் ஜீசஸ் வித் யூ அப்படின்னா, அதுக்கு அந்த டிரைவர் ஓட்டுற பையன் சொன்னானா, ஏய் லெட் ஹிம் கம் இன் த டிக்கி அப்படின்னானா. எப்படி ஏசுனாரு, டிக்கியில் வரட்டும் அப்படின்னானா. என்ன தெரியுமா நடந்துச்சு? அப்படி அந்த காரு போணுச்சு. கொஞ்ச நேரத்தில் இவனுக்கு ஃபோனு, இந்த வீட்டுக்கு பையனுக்கு ஃபோனு. என்னடான்னு எடுத்து பார்த்தா பெரிய ஆக்சிடென்ட். உடனே அடிச்சு விட்டுச்சு, பைக் எடுத்துகிட்டு ஓடுறான். அங்கே போய் பார்த்தா அங்கே என்ன நடக்குது, காரு அப்படியே ஸ்மாஷ்டு, முன்னாடி அப்படியே நசுங்கிடுச்சு. அந்த 4 பேர்த்தில் 3 பேர் ஆல் அவுட். அந்த இடத்துல கப் முடிஞ்சு போச்சு, ஆன் த ஸ்பாட்டு. ஒருத்தன் தடுமாறி உளுந்து கிடக்கிறான். இவன் போய் எல்லாத்தையும் எழுப்பிட்டு அப்படியே காருக்கு பின்னாடி வந்தா, டிக்கியை திறந்தா ஒரு முட்டை உடையல. ஏகா நசுங்குனுச்சு காரு. எது முதல்ல உடையணும்? உடையுமா? இவன் என்ன சொன்னான்? ஏசுநாதரை கூட்டிட்டு போடான்னா வரட்டும், டிக்கியில் நான் வந்தார்ல, உடையாது இல்ல. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தவறே பெரிய பூகம்பமே இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் உன்னை மட்டுமே காப்பாற்ற முடிய வேண்டும் என்றால் உன்னை மட்டும் அந்த பூகம்பத்திலிருந்து காப்பாற்றுவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அன்புள்ளங்களே, கடவுள் மேலானவர், வல்லவர், நல்லவர். இந்த தெய்வத்தை நம்ம கொண்டாடணுமா? அனுதினமும் கொண்டாடணும். அதுல மிக முக்கியமாக பைபிள் பிரகாரம் திருச்சபையில் ஒரு சூப்பரான ஒரு கொண்டாட்டம் இருக்கு. அது பேர் தான் ஜூபிலி கொண்டாட்டம். என்னது? யூபிலி கொண்டாட்டம். ஒரு 10 நிமிஷம் நல்லா கவனிங்களேன். யூபிலி 2025 அப்படிங்கிறது ஒரு ஜூபிலி கொண்டாடுறோம். எதுக்கு ஜூபிலி கொண்டாடுறோம்? யூபிலி 2025க்குன்னு கருப்பொருள் என்ன? திருப்பயணிகள், எதிர்நோக்கின் திருப்பயணிகள். வெரி குட். இது எனக்கு ஒரு சான்ஸா கிடைச்சா நான் உங்களுக்கு இந்த சின்ன செய்தியை சொல்ல விரும்புறேன். ஜூபிலிங்கிறது பைபிள்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நிகழ்ச்சி. என்ன தெரியுமா? நமக்கு எல்லாருக்கும் தெரியும், கடவுள் உலகத்தை எத்தனை நாள் படைச்சார்? எத்தனை நாள் படைச்சார்? 6 நாள். 7ஆம் நாள் என்ன செஞ்சாரு? ஓய்வு எடுத்தார்னு இருக்கோம்ல. இஸ்ராயல் மக்கள்னு பைபிள்ல படிக்கிறப்பெல்லாம் அந்த இஸ்ராயல் மக்கள் யாருன்னு நினைக்கணும்? நம்மன்னு நினைக்கணும். பைபிள் படிக்கிறப்ப இஸ்ராயல்னு வர்றப்பெல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம். இன்னைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம் நீ நானும் தான். இந்த உலகத்துல திருமுழுக்கு பெற்ற கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவரும் சாமி விரும்பி தேர்ந்தெடுத்த இனம். இந்த இனத்துக்கு என்று கடவுளுடைய ஒரு நோக்கம் இருக்கிறது, திட்டம் இருக்கிறது. ஆண்டவருக்கு எல்லாம் அவசியம். ஆண்டவருடைய பிள்ளைகள் தான் உலகத்தில் இருக்கிற எல்லாரும். ஆனால் அந்த உலக பிள்ளைகளை வழிநடத்துவதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம்தான் நாமெல்லாம். பாருங்க, இஸ்ராயல் மக்களை தேர்ந்தெடுத்து அவர் வழி நடத்துறாருல. அப்போ அவங்க ஒரு பழக்கம் வச்சிருந்தாங்க. கடவுள் தான் சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தார் தெரியுமா? 7ஆம் நாள் ஓய்வு நாளுங்கிறத வருடத்தில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் விவசாயம் தானே. அப்போ 6 ஆண்டுகள் நீ விளைச்சல் செய். 7ஆம் ஆண்டு என்ன செய்யக்கூடாது? விளைச்சல் செய்யக்கூடாது. நீ போய் பயிரிடக்கூடாது. அப்போ நீ யோசி, இங்கே இருக்கிற அப்பாங்க அம்மாங்க யோசி, என்னதே 7ஆவது ஆண்டு நான் விளைக்கலன்னா அப்புறம் வீட்டை எவன்டா பார்ப்பான்? கேட்பீங்களா இல்லையா? நியாயமான கேள்வி தானே. என்னக்கா பேச மாட்டேங்கிறீங்க? நியாயமான கேள்வியா இல்லையா? நீ ஒரு வருஷம், நீ இப்போ உதாரணத்துக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கிறது, திடீர்னு ஒரு வருஷம் வேலை செய்யலை, வீடு நின்னா நிலவரம் என்ன ஆகும்? எங்கிருந்து காசு விழுவும்? கேள்வி இருக்குதானே? அது மாதிரி இது. எப்படி கடவுள் சொல்றாரு, 7ஆம் ஆண்டு நீ வேலை செய்யாதே அப்படின்னா என்ன நடக்கும்? 6ஆவது வருஷம் ஜனவரியில் போட்ட விளைச்சல் அந்த வருஷமே முடிஞ்சு போயிடுமே. அப்போ 7ஆவது வருஷம் விளைக்கலன்னா 7ஆவது வருஷமும் பிரயோஜனம் இல்லை. அடுத்து 8ஆவது வருஷம் ஜனவரி போட்டால் எப்போதான் கிடைக்கும் நமக்கு? 8ஆவது வருஷம் கடைசியில் தானே நமக்கு பலன் கிடைக்கும். அப்போ 3 வருஷத்துக்கு என்னடா பண்றது அப்படின்னு தானே யோசிக்கிற அப்படின்னு சொல்றார். பைபிள் இருக்கு. லேவி ராகம் 25வது அதிகாரத்தில் அற்புதமான ஒரு வசனம். மகனே மகளே, என்னடா 7ஆம் ஆண்டு வேலை செய்ய வேணான்னு நான் சொன்ன உடனே
ஐயோ, அப்ப 3 வருஷம் என் குடும்பத்தை யார் காப்பாற்றுவான்னு தானே நினைக்கிற? மகளே, நீ விதைக்கின்ற 6ஆம் ஆண்டு விதைக்கின்ற விதையிலே அதனுடைய ஆற்றலை நான் பெருக்கி 3 ஆண்டுகளுக்குரிய ஆசீர்வாதத்தை நான் தருவேன் என்கிறார். ஜோர கை தட்டலாமா? இதுதான் தெய்வம், இதுதான் தெய்வம். உன் கண்ணுக்கு ஒரு தடவை பயிரிட்டா 1 வருஷத்துக்கு தானே கிடைக்கணும். நீ 1 வருஷத்துக்குன்னு நினைப்ப, அது 5,000 பேருக்கு சோறா மாறும். ஹல்லேலூயா. உன் கண்ணுக்கு 5, உன் கண்ணுக்கு 2, ஆனா சாமி கண்ணுக்கு அது 1000கணக்கு மேலாக. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரால் முடியாதது ஒன்றுமில்லை, கடவுளால் முடியாது ஒன்றுமில்லை. இதை தான் மீண்டும் 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 நம்ம புரிஞ்சுக்கணும். ஜூபிலினா இதுதான். அப்ப ஜூபிலியில் என்ன சொல்ல வராரு பாருங்க. அப்ப 7ஆம் ஆண்டு நீ ஓய்வெடு. எதுக்கு? அப்ப நான் என்ன வருது? இல்ல இல்ல, என் தெய்வம் என் வீட்டை பார்த்துக்குவார், என் கடவுள் என் பிள்ளைங்களை பராமரிப்பார். கடவுள் மேல் நம்பிக்கை, கடவுள் மேல் எதிர்நோக்கு, கடவுளுடைய பராமரிப்பின் மீது நமக்கு ஒரு நம்பிக்கை. என் சாமி என்னை பார்த்து. இப்ப நீங்களே யோசிங்க, திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் வீட்டில், திடீர்னு அடிபட்டாச்சு, உடனே என்ன குடும்பம் என்ன அப்படியே அழிஞ்சு போயிடுமா? எத்தனை குடும்பத்தில் 3 மாதம் 4 மாதம் வேலைக்கு போக முடியாத சூழ்நிலைக்கு வந்திருக்கு. கடவுள் கைவிட்டாரா? அதிசயம் நடக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்படியே நான் பல குடும்பத்தில் நான் பார்த்துருக்குறேங்க. திடீர்னு யாரோ வந்து உதவி செய்வாங்க, பக்கத்து வீட்டுக்காரர் வந்து உதவி செய்வாங்க, சாப்பாடு அவங்க தருவாங்க, பல்வேறு விதமான உதவி கிடைக்கும். தெய்வம் நம்மை நுணுக்கமாக ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. நீ திட்டம் போட்டுட்டு இருக்கிற, ஏதோ நீ பிளான் பண்ணி நீ திட்டமிட்டு அப்படி போனாதான் கரெக்டுன்னு, உன் திட்டம் செயல்படாது. சாமிகிட்ட நீ சாமி சொல்ற பிரகாரம் ரிலாக்ஸா போய் பாரு, அது ஆசீர்வாதமாக மாறுமா. அதனாலதான் ரொம்ப அறிவுபூர்வமாக யோசிக்க கூடாதுமாங்க. ரொம்ப அறிவுபூர்வமாக யோசிக்காத. அறிவுபூர்வமாக கடவுளை யோசிக்கணும். ஆனா ஒரு கட்டத்தில், ஏய் கடவுளை அறிவுக்கு மேலானவரியா, எனக்கு புரியல ஆனா நம்புறேன். பிரைஸ் தி லார்ட். இது எப்படி எனக்கு புரியல ஆனா நம்புறேன். ஒரு சிலர் யோசிப்பீங்க, புரியாம எப்படி நம்புறது? அப்படிதானே? ஒரு நிகழ்ச்சி பைபிளில் இருக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்ச நிகழ்ச்சி, நம்ம மாதா வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சி. என்னது? அவ காணா போனார்ல இயேசு, காணா போன இயேசு பக்தியை வச்சு படிச்சு பாருங்களேன். மாதாவும் சூசையப்பரும் தேடி போய் எங்க போய் பார்க்குறாங்க? ஆலயத்தில் பார்த்தாங்க. எருசலேம் ஆலயத்தில் பார்த்தோன்னா அங்கே பார்த்தா அவரு துளூண்டு பொடி பையன் 12 வயசு சும்மா பூந்து விளையாடுறாரு, எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு இருக்கிறாரு. நம்ம குட்டீஸ்லாம் பார்த்தா அதே இயேசு மாதிரியே இருக்கிறாங்க. எல்லாம் ஜோராக கைத்துட்டுங்க. இந்த சம்மனசு குட்டிகள்லாம் அப்படியே பூசவதி குட்டிகள்லாம் பார்த்தா கிளியராக அவ்வளவு ஆடுறோம். பெற்றவங்களுக்கு நான் சிறப்பாக பாராட்டுறேங்க. இந்த பாருங்க, இப்படி வளர்க்கணும் குழந்தைகளை. சாமி பக்கம் அனுப்பணும். ஒரு குறிப்பிட்ட வயது வரையாவது தயவுசெய்து அனுப்பு. ஒரு இளமைக்கு மேலே அவனா சொந்தமாக அவன் கடவுளை நம்பணும், ஏற்றுக்கணும். ஆனால் அதுவரை ஆசையை அனுப்பணும். எவ்வளோக்கு எவ்வளோ பீடத்துக்கு அருகிலே குழந்தைகள் நெருங்கி இருக்கிறார்களோ அவங்களுக்கு ஆசீர்வாதம். இங்கே பாருங்க, மாதா இயேசுவை பார்த்த உடனே அங்கே எல்லா கேள்வியெல்லாம் பேசி முடிச்சுட்டு போயிட்டு, மகனே ஏன் இப்படி செய்தாய்? நானும் உன் தந்தையும் எவ்வளவு மன வேதனையோடு தேடினோமே. உடனே இயேசு என்ன சொன்னாரு? என் தந்தையின் இல்லத்தில் நான் இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாதா? அடுத்த வசனம் என்ன? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். பைபிள் குவிஸ். தவறு கேள்வி கேட்ட அப்படிங்கிறீங்களா? கமான். எப்படிங்க? உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து வந்தார். அதுக்கு அடுத்த லைன். அதுக்கு முன்னாடி என்ன தெரியுமா? அவர் சொன்னது என்னது இன்னதென்று மரியாவுக்கு விளங்கவில்லை. திருப்பி சொல்றேன். இயேசு என்னங்கிறாரு? என் தந்தையின் இல்லத்தில் இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாதா மம்மி? ஒன்னும் புரியலடா. நீ என்ன சொல்றன்னு? ஏண்டா உன் தந்தை உடனே எங்கடா என்னடா? தவற மாதாவுக்கே இயேசு சொன்னது புரியல, உனக்கு எனக்கு புரிஞ்சிருமா? பல விஷயம் புரியாது. வாழ்க்கை, மனித வாழ்க்கை என்பது ஒரு மிஸ்ட்ரி, அது ஒரு மறைபொருள். கடவுளுடைய படைப்பிலே நம் மனித அறிவிலே எல்லாத்தையும் கற்றுக்கணும், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் நடக்கவே நடக்காது. ஆனால் ட்ரை பண்ணணும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் போய் விட்டுறணும். ஓகே, நம்ம முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணோம். படிக்க வேண்டியதை படிச்சுட்டே இருக்கணும். பரீட்சைக்கு போகிற அன்றைக்கி, சாமி ஏதோ என்னால் முடிஞ்சதை படிச்சுட்டேன்,
நான் ஒன்றும் சோம்பேறியா இல்லை, பட் ஸ்டில் த ரிசல்ட் இஸ் ஆன் யூ. இட்ஸ் அப் டு யூ. ரிசல்ட்டை எப்பயுமே கடவுள்கிட்ட விட்டுருணும். நம்ம ரிசல்ட்டை பிடிச்சிட்டு இருந்தோம் நிம்மதியாக இருக்காது. நம்ம ஒரு சின்ன நிகழ்ச்சி சொல்லுவாங்க, கதை மாதிரி சொல்லுவாங்க. இயேசுநாதர் 12 சீடர்களையும் கூட்டிகிட்டு போனாராம். ஒரு மலைக்கு கூட்டிகிட்டு போனார். இப்போ நான் இருக்கிறது ஒரு மலை, ஓகேங்களா? நீங்கள் தவ காலத்தில் வாங்க, சூப்பரான மலை, 1000 படிக்கிட்டு இருக்குது, தமிழக குருசு மலை, சிலுவைகிரின்னு. அந்த மலையே எடுத்துக்கோங்களேன். இப்போ சிலுவப்பாதை இருக்குது. இயேசுநாதர் அப்படியே எங்கள் ஊருக்கு வரார். சிலுவைகிரிக்கு வந்து மலையில் 12 பேர்த்தையும் கூட்டிகிட்டு அப்படியே மலை ஏறுறார். மொதல் ஸ்தலத்தில் ஏறுறப்ப என்னங்கிறாரு, எப்பா ஆளுக்கு 2 கல் எடுத்துக்கோ அப்படிங்கிறார். என்னது? ஆளுக்கு 2 கல். ஏக்கா ஏறுறது என்னது? மலையில் ஏறுறவன் எவனாவது வெயிட்டு தூக்குவானா? இருக்கிற வெயிட்டெலாம் என்ன செய்வோம்? இறக்கி தானே வைப்போம். எங்கடா இது 2 கல்லை தூக்கணும்? உடனே சீடர்கள் ரொம்ப யதார்த்தமாக ஓகே ரைட்டுன்னு எல்லாம் ஒரு கை சைஸுக்கு 2 கல்லை தூக்கிட்டாங்க. நம்பால் இருக்கிறார் அறிவு ஜீவி. யார்? நம்ம யூதாஸ் தான். அறிவு ஜீவின்னு யூதாஸ்க்கு ஏன் தெரியுமா சொல்கிறேன்? அந்த ஒரு பொண்ணு இயேசுவின் பாதத்தில் வந்து அந்த இது ஒரு பயங்கர விலை உயர்ந்த என்னது நறுமண தைலம் அதை ஊற்றின உடனே இவரு ரொம்ப அக்கறை. என்னன்னு என்னையா அந்த ஆளு இவ்வளோ வேஸ்ட் பண்ணுது அந்த பொண்ணு, இந்த காசை வச்சு ஏழைகளுக்கு உதவி செஞ்சிருக்கலாம்ல. ஏ அப்பா, இவருக்கு ரொம்ப அக்கறை ஏழைக்கு மேலே அக்கறை இருக்குன்னா இயேசு காட்டி கொடுப்பாரா? இவர் பண பைத்தியம். அதனால ஆனால் எப்படி பார்க்குறாரு பாரு, இவர் ரொம்ப அறிவுபூர்வமாக யோசிக்கிறதா. ஆனால் இயேசு அழகாக சொல்கிறாரு பாருங்க, இங்கே என்ன நடக்குது? யூதாஸ் மட்டும் பார்க்குறாப்புல, என்னடா அது மலை ஏறுறதுக்கு போயிட்டு கள்ள தூக்க சொல்கிறாங்க, இவர் சொல்கிறாருன்னு இவங்களும் தலையாட்டிக்கிட்டு ஆட்டு மந்த மாதிரி தோப்பரிய கள்ள தூக்கிட்டானுங்கன்ட்டு இவர் சும்மா நம்பாளுங்க மாதிரி இத்தலூண்டு கல். என்ன மச்சான், ஹலோ லேடி, இத்தலூண்டு கோழி குண்டு சைஸில் 2 கல்லை ஜோப்பில் போட்டுக்கிட்டாப்லையா. ஜாலியாக ஏறினாங்க. ஏறி போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு 4வது ஸ்தலம் வந்துருச்சு. பார்த்தா பசி எடுத்துக்கிச்சு. உடனே ஆண்டவரே பசிக்குது ஆண்டவரே. ஒன்று ஏசு சொன்னார், சரி அவன் கையில் இருக்கிற கல்லெல்லாம் அப்பமாக மாறும். ஏய் எல்லாம் தொன்னஞ்சோடு, உன் கையில் இருந்தது மட்டும் எவ்வளோ உண்டு? அதானே, அதை வச்சுட்டு என்னத்தை பண்ணுறது? ரொம்ப அறிவுபூர்வமாக யோசிச்சா இப்படி தான் நடக்கும். உடனே அப்புறம் ஓசில் தானே எப்பயுமே நமக்கு, அப்படியே ஓசில் வாங்கி சாப்பிட்டுட்டு உடனே திருப்பி 2 கல்லை எடுத்துக்கோ. திருப்பி 2 கல்லா? இப்போ யோசிச்சிருப்பார் என்னன்னு. ஏய் எடுக்கிறதே எடுக்கிறோம், எதுக்கடா 2 கல்ல ஒரே கல் பெரிய கல்லாக எடுத்துருவோண்டா, ஏதோ ஒன்று பின்னாடியே யூஸ் ஆகும்டா அப்படின்ட்டு பெரிய கல்லை தூக்க முடியாமல் தூக்கிக்கிட்டு போறாரு. நம்ம ஆளுங்க அப்போ சிலர் எப்பயும் போல ஏசி எதை சொன்னாலும் தலையாடுற ஆளுங்க 2 கல் எப்பயும் போல எடுத்துக்கிட்டாங்க. போலாம் 8வது ஸ்தலம் வந்துருச்சு. 8வது ஸ்தலம் வந்தோடனே பார்த்தா அங்கே சாப்பிட்ட பன்னுக்கு தாகம் எடுத்துச்சு. ஐயோ ஆண்டவரே தாகம் எடுக்குதே அப்படி. ஒன்றும் இல்லை, இந்த பாரு எல்லா பாரு சூப்பராக அப்படியே பழமாக தொங்குதில்ல. அவன் கையில் இருக்கிற கல்லை விசிறு, உனக்கு பழம் விழுவும். எல்லாம் விசிறான். இங்கே தூக்க முடியல, எங்க விசிறது? போச்சா பழம், போச்சா வடை, போச்சா கணக்கு. திருப்பி ஓசிலே சாப்பிட்டாரு. அன்புள்ளங்களே, இது ஒரு நகைச்சுவை தான். ஆனால் ரொம்ப ஓவராக அறிவுபூர்வமாக யோசிக்கக்கூடாதுங்கிறது தான் சொல்கிறேன். அப்போ உடனே சொல்கிறாரா, சரி திருப்பி 2 கல்லை எடு. இப்போ என்ன செஞ்சிருப்பாரு? இப்போ பாரு, கரெக்டாக பாரு, இங்கே யூதாசங்களை கண்டுபிடிக்கிற பாரு. இப்போ என்ன செஞ்சிருப்பாரு அறிவுபூர்வமா? பாத்தியா, நம்ம உபதேசியார் கரெக்டாக இருக்கிறாரு. சின்ன கல் ஒன்று, பெரிய கல் ஏதோ ஒன்று மாற்றணும்ல, லக்கில் உழுவணும்ல, ஏதோ ஒன்றாவது வச்சு நம்ம பொழைக்கிற வழியை பார்ப்போட்டா அப்படின்னு ஒரு சின்ன கல் ஒரு பெரிய கல்லை தூக்கிக்கிட்டு நடந்தாராம். நம்பாளுங்க எப்பயும் போல ஏசுனார் சொன்னா உடனே ஆண்டு இதோ முது அடிமை மாதா மாதிரி 2 கல்லை தூக்கிட்டாங்க. போனாங்க 12வது ஸ்தலம் வந்த உடனே என்னாச்சு? ஒரே முள்ளு, பாதையெல்லாம் முள்ளு. ஆண்டவரே முள்ளு குத்துது. ஒன்றும் கவலைப்படாது, அவன் கையில் இருக்கிற கல்லெல்லாம் செருப்பா மாறுனாராம். எல்லா கையில் இருக்கிறது அழகா காலுக்கு ஏற்ற மாதிரி வந்துச்சு. நம்ம உபதேசியாரு வச்சிருந்தார்ல, ஒன்று இதோட இன்னொன்று இதோ பெருசு, காலில் மாற்றவே முடியல. எங்க செருப்பு போடுறது? பிரைஸ் தி லார்ட். சும்மா நகைச்சுவைக்காகது. ஆனால் பாயிண்ட் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. கடவுள்கிட்ட எல்லா கேள்விக்கும்லாம் நம்ம வந்துட்டு ஏதோ அறிவுபூர்வமாக கண்டுபிடிச்சணும்லாம் நினைக்காதீங்க. ஒரு சிலது நம்பிக்கையாக விடணுமா. இதுதான் ஜூபிலி. ஜூபிலி என்பது என்ன தெரியுமா? தவறு 7வது வருஷம் ஓய்வெடுக்க சொல்றாரு. எப்படி என் குடும்பம் என்ன ஆகும்? நான் இல்லைன்னா என்ன ஆகும்?
நீ இல்லைன்னா இன்னும் சூப்பராக தான் இருக்கும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. உண்மையானு சொல்கிறேங்க, இங்கே இருக்கிற அப்பா அம்மாங்களுக்கெல்லாம் அன்போட சொல்கிறேன், அப்படியே ஏதோ பெருசாக உன் பிள்ளைய நீ தான் வளர்க்குறலாம். ஏன்னா நீ என்ன ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு நீயே ஸ்கூலில் போய் உட்காந்துருக்கியா? எல்கேஜி யூகேஜியில் அந்த குழந்தை அது பாட்டுக்கு படிக்குது, அது பாட்டுக்கு வருது. யார் கூட இருக்கிறது? யார் கூட இருக்கிறது? என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. அதாங்க சாமி நம்ம கூட தான் இருக்கிறார். நம்ம என்ன நினச்சிக்கிறோம்? நாம் தான் நினைக்கிறோம். இல்லை, இந்த ஜூபிலியினுடைய நோக்கமே கடவுள் மேல நம்பிக்கை வை. கடவுளை முழுசா நம்பு. ஆண்டவர் உனக்கு எல்லாமே செய்வார், முழுமையாக செய்வார். அவ்வளவுதான்டா, எல்லாம் முடிஞ்சுனா நினைக்கிற நேரத்தில் கடவுள் உனக்கு அதிசயம் செய்வார். நினைச்சு பார்க்காத விதத்தில் அதிசயம் செய்வார். ஒரு நிகழ்ச்சியோட நான் முடிக்கிறேன். பழைய ஏற்பாட்டில் எனக்கு ரொம்ப நெஞ்சத்துக்கு நெருக்கமான ஒரு பகுதி. இங்கே இருக்கிற பாட்டு கிளாஸ் தலைவா, பாட்டு கிளாஸ் ஏஞ்சி போயிட்டேன். ஒரு 5 நிமிஷம் இந்த கதையை மட்டும் கேள, உனக்காக தான் இந்த கதை. ஓகே, பாருங்களேன், 2 குறிப்பேடு பைபிள் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நீங்கள் நைட்டு போய் படிச்சு பாருங்க. ஹோம்ஒர்க்கு ஓகே, வீட்டு பாடம். எதுக்கு இனிமேட்டு கோயிலுக்கு போகணுங்கிறியா? இல்லை, வீட்டு பாடம்லாம் வைக்கிறேன், கோயிலுக்கு வர்றதே பெருசு, ஹோம்ஒர்க்கா? ஓகே, 2 குறிப்பேடு 20வது அதிகாரம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங். என்ன தெரியுமா? யோசுவா தலைமையில் இஸ்ராயல் மக்கள், நம்ம தான் இஸ்ராயல் மக்கள். நம்ம எல்லாம் இப்போ உதாரணத்துக்கு இங்கே வந்துட்டோம். எங்க நம்மளுடைய அற்புதமான கோவை புதூர் இந்த பெரிய வளாகத்தில் உட்காந்துட்டு இருக்கிறோம். நமக்கு எதிரிகள் 3 பக்கம். இந்தாண்டியும் எதிரி, உக்கட பக்கமும் எதிரி, கேரளா பக்கமும் எதிரி, சேலத்து பக்கமும் எதிரி அப்படின்னு வச்சுக்கோ. 3 பக்கம் இருக்கிற எதிரிகள்லாம் சேர்ந்துக்கிட்டானுங்க. 3 எதிரிகள். நானே பைபிளில் இருக்கிறத ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். 3 எதிரிகள் சேர்ந்துக்கிட்டாங்க. உடனே இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் செய்தி வருது. உடனே ஓடி வந்து சொல்கிறாங்க, இது இவர்கிட்ட ஜோசுவாட்ட, யோசுவா, ஐயோ நம்ம போட்டு மாட்டிக்கிட்டோம், நம்ம எதிரிகள்லாம் சேர்ந்துட்டாங்க, நம்மளை சண்டை போட வரானுங்க. உடனே யோசுவாவுக்கு பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட்டு, ஆனால் யோசுவா தான் தலைவர். அம்மா ஐயா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஏதோ சாமியார்னா உடனே ஏதோ அவருக்கு ஒரு கவலையே இல்லை, அல்லது அவருக்கு எல்லா நம்பிக்கையும். சாமியாருங்க நாங்களே பல நேரத்தில் ஐயோ இது எப்படி நடக்கும்னு நினைப்போம். நீ வந்து சொல்லணும், சாமியே ஒன்றும் கவலைப்படாது, எல்லாம் மாதா பார்த்துக்குவாங்கப்பா, போய் ஜாமால சொல்லு அப்படின்னு நீ எனக்கு சொல்லணும். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா நாங்கள் உங்கள்கிட்ட இருந்து தான் பிறந்திருக்கிறோம். என் அப்பா அம்மா அப்படி தான் என்னை வளர்த்தாங்க. அவங்க கொடுத்த ஆசீர்வாதம் தான் இன்னைக்கு நாங்கள் குருக்களா இருக்கிறது. இங்க பாருங்க என்ன நடக்குது. எல்லா 3 பேர் சேர்ந்த உடனே இவர் மனசு உடைஞ்சிடறாரு. யோசுவா, ஐயோ நம்ம என்னடா பண்றது? அப்ப அந்த கூட்டத்திலே, நல்லா கவனிங்க, அந்த கூட்டத்திலே ஒருவர் ஆவியினால் நிரப்பப்பட்டு எழுந்து நின்று யோசுவாவையும் இஸ்ராயல் மக்களையும் பார்த்து கூறியது, இஸ்ராயல் மக்களே கேளுங்கள், ஆண்டவர் கூறுகிறார், இது ஆண்டவருடைய போர், அவரே நமக்காக போரிடுவார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. உடனே ஜோசுவாக்கு ஒரு பலம் வருது. ஆவியினால் தூண்டப்பட்டு ஒருவர் சொல்றாருன்னா அந்த காலத்தில் நம்புறாங்க. கடவுள் சொல்றாரு, இறை வாக்கு உரைக்கிறாரு. இறை வாக்குனா ஏதோ ஒருத்தங்கள்ட்ட தான் 2 பேர்த்துலாம் இல்லை, எல்லாருக்கும் இறைவாக்கு உரைக்கிற தன்மை இருக்கிறது. ஆவியை உணர்ந்து நம்ம ஜெபிச்சா நமக்குள்ளும் அவரும் குடும்பத்தில் எந்த நேரத்தில் என்ன செய்யணும்னு ஜெபம் பண்ணிட்டு முடிவெடு, சரியான முடிவா இருக்கும். பொண்ணுக்கு கல்யாணம் பார்க்கணுமா, ஒரு 5 நிமிஷம் குடும்பமா முட்டிய போடு. முட்டி போட போட உன் குடும்பம் எப்பொழுதுமே முட்டி போட்டு ஜெபிக்கிற குடும்பம் எவ்வளவு மேடு பள்ளனாலும் அதை தாண்டி பயணம் செய்யுமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க என்ன நடக்குது தெரியுமா? உடனே ஜோசுவா எல்லாத்தையும் கூப்பிட்டாரு. ஏய் வாங்கப்பா, நம்ம சண்டைக்கு போகலாம், பார்த்துடலாம் அப்படின்ட்டு. உதாரணத்துக்கு இப்போ உக்கடத்துக்கு பக்கத்தில் அந்த பெரிய ஏரி இருக்குல்ல, எனக்கு தெரிஞ்சது சும்மா விட்றேன், ஓகேங்களா? அந்த ஏரிக்கு பக்கத்தில் ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஸ்டேடியம் இருக்குது. உடனே இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இப்போ நம்ம இப்போ இங்கே இருக்கிற 1000 பேர்னு வச்சுக்கோ. இந்த 1000 பேர்த்தில் சண்டைக்கு போகணும், யாரை நம்ம அனுப்புவோம்? யாரை நீங்கள் அனுப்புவீங்க? நீங்கள் ஜோசுவான்னு வச்சுக்கோங்க, யாரை அனுப்புவீங்க? இந்த இவங்களை அனுப்புவீங்க? இந்த அம்மாங்களையா? பலசாலிகளை அனுப்புவாங்க. இருக்கிறதுல வாட்டம் சாட்டம் அப்படியே கும்முன்னு ஜிம்பாடி அப்படின்னு. ஆனால் பைபிளில் ஒரு நிகழ்ச்சி, இது உண்மையான நிகழ்ச்சி. யோசுவா என்ன தெரியுமா செய்கிறாரு? இப்போ உதாரணம் நான் இப்படி கேட்குறேன், இப்போ சண்டைக்கு போகிறதுக்கு போய் பாட்டு கிளாஸ் போய் நீ போய் நில்லு, போய் சண்டை முன்னாடி போய் நில்லுன்னா பாட்டு கிளாஸ் எப்படி இருக்கும் நமக்கு? யோசிச்சு பாரு.
பாட்டு கிளாஸுக்கும் சண்டைக்கும் என்ன சம்பந்தன்னு அப்படி தானே நினைக்கிறேன் நண்பா. உன்னைய தான் முதல்ல போக சொல்கிறார். உங்கள் 2 பேர்த்து தான், உங்கள் 2 பேர்த்தையும் முதல்ல நிற்க சொல்கிறார் யோசுவா. எப்படி இருக்கும் பாட்டு கிளாஸுக்கு? பரவாயில்ல, இங்கேயாவது 2 பேர். நான் நெய்வேலியில் பிரசங்கம் வைக்கிறப்ப சொல்கிறப்ப அங்கே ஒரு 20 யூத்து பொண்ணுங்களும் பசங்களும், ஏய் நீங்கள் தான் சண்டைக்கு முன்னாடி போடணுன்னு ஐயோ அப்படின்னு நினச்சிங்க. அதான் எல்லாம் ஆட்டம் கண்டுறோம். ஐயோ என்னடா சண்டைக்கு போகிறதுக்கு போய் பாட்டு கிளாஸை போய் முன்னாடி எடுத்துருவாங்க. அப்போ யோசிச்சிருப்பான், இதுக்கு தான் அப்பயே நான் பாட்டு கிளாஸுக்கு போகக்கூடாதுன்னு நினச்சேன், தெரியாமல் போய் மாட்டிக்கிட்டேன்னு. அப்படி தான் இதில் வேறு எப்படி திரும்ப சொல்லுவார் யோசுவா, இதோ பாடல் குழுவே எடு, சீருடை அணிந்து கொள். யோ போகிறதே சாவறதுக்கு, இதில் வேற ஒரு யூனிஃபார்ம் போட்டுட்டு சாப்பிடுமா, இப்படி தான் நினைப்பாங்க இந்த 2 பேரும். அப்படியா? யோசிச்சு பாருங்க, ஒரு பாட்டு கிளாஸை முன்னாடி நிறுத்துறாரு, அதில் வேற வந்து ட்ரைனிங் தரார். நம்ம ஃபாதர் தான், பங்குசாமியார் தான், இந்த 2 பேத்துக்கும் ட்ரைனிங். என்ன ட்ரைனிங்? எடுத்து வாசிச்சு பாருங்க, 2 குறிப்பாடு 20 வரும். ஓகேயா? பங்குசாமியார் சொல்லி தரார் என்னன்னு, ஆண்டவரை போற்றுங்கள் ஏனெனில் அவர் நல்லவர். அதுல வேற ஒரு வசனம் இருக்கும். சோ ஆண்டவரை போற்றி பாடுங்கள் அப்படின்னு உள்ள மனசுக்குள்ள நினைச்சிருப்பான். வேற காத்து தான் வருது. எங்கேயா சண்டைக்கு போறப்ப பாட்டு பாட சொல்ல பாட்டா வரும், காத்து தான் வரும்னு. அன்புள்ளங்களே, பாடத் தொடங்கினார்கள். இங்கே கோவை புதூரிலே பாடத் தொடங்கினார்கள். எதிரிகள் எல்லாம் உக்கடத்துல சேர்ந்து நின்றுட்டு இருந்தான். வரட்டுண்டா, பார்த்தலாண்டா, தூக்கிடலாண்டான்னு 3 டீம் இருந்துச்சு. இங்க பாட பாட அங்க ஒரு நிகழ்ச்சி நடக்குது. என்ன தெரியுமா? இவங்க 3 பேத்துக்குள்ள என்ன நடக்குது? ஏய் அவன் வந்தோடனே நான் தான் முன்னாடி போவேன். நீ என்ன முன்னாடி போட? நான் தான் போவேன். ஏய் நீயா நானா? நான் தாண்டா பெரிய, நீ தான் பெரிய, போடா அப்படின்னு இவன் சண்டை போட ஆரம்பிச்சிட்டான். 3 சேர்ந்து 2 பேர் சேர்ந்து ஒருத்தனை அடிக்க, அடுத்து 2 பேருக்கு சண்டை போட, ஒருத்தனை அடிக்க. அதுக்குள்ள நம்ம பாட்டு கிளாஸ் பாட்டு பாடிக்கிட்டே போய் அங்க நம்ம எல்லாரும் தான் பின்னாடியே போறோம், பாட்டு கிளாஸ் பின்னாடியே போறோம். பங்குசாமியார் தான் முன்னாடி கூட்டிட்டு போறாரு. கிளியரா போய், என்னடா சண்டைக்கு வழியும் ஒன்றும் ப்ராக்டிஸே இல்லாமல் போகிறோமேடா அப்படின்னு பாட்டு மட்டும் பாடிக்கிட்டு மலை மேலே ஏறி அப்படி சமவெளியை பார்த்தா ஒருத்தன் அங்கே உயிரோட இல்லை. ஹல்லேலூயா! ஜோர ஒரு கை தட்டலாமா? அன்புள்ளங்களே, ஒன்னே ஒன்று சொல்கிறேன், பைபிள் இருக்கிற நிகழ்ச்சியெல்லாம் தயவுசெய்து படிங்க. நம்பிக்கை தருகின்ற பகுதி, நம்பிக்கையாளர்கள். ஒவ்வொரு வாழ்வின் நிகழ்வும் என் வாழ்க்கைக்கு எதிரிகளாக நீ 1000 பேர் நிக்கிறதா நீ நினைப்ப, ஐயோ நான் தனியா நிக்கிறேனே. தாவீதை போல சிறுவனை வைத்து மிகப்பெரிய காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா! அந்த கோலியாத்து ஈட்டியும் தன்னுடைய உடல் பலத்தையும் நம்பி நின்னான். தாவீது சொன்னான், நீயோ உன் உடல் திறமையை நம்பி நிற்கிறாய், நானோ என் தேவாதி தேவனை நம்பி வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா! அதுதாங்க, இதுதான் நம்பிக்கை, இதுதான் எதிர்நோக்கு. சாமி மேல பாரத்தை போட்டுடணும், சாமி நம்பி பயணம் செய்யணும், சாமி நம்பி உழைக்கணும், சாமி நம்பி படிக்கணும், சாமி நம்பி நம்ம குடும்பமாக வாழணும். கஷ்டம் இருக்கும், புருஷன் பொண்டாட்டிக்குள்ள வேறுபாடுகள் வரும், புரிந்து கொள்ளாமை வரும், பிள்ளைங்க நம்ம நினைக்கிற மாதிரி வளராது. இன்னைக்கு காலம் மாறிடுச்சு. பட் ஸ்டில் God loves you. God is with you. கடவுள் உங்க கூட தான் இருக்கிறார். அதை மட்டும் மனசில் விதைச்சிக்கிட்டே இரு. உன் பிள்ளைகிட்ட, தபாரு எல்லாம் என்னால் முடிஞ்சது செய்கிறேன், பட் அதையும் தாண்டி ஒன்று சொல்லியிருக்கானே, என்னைக்காவது தப்பி தவறி ஏதோ ஒன்று நடந்தாலும் மனசு மட்டும் விட்டுறாத, தெய்வம் உன்னை காப்பாற்றுவார். இந்த மாதிரி என் அப்பா அம்மா இறந்துட்டாங்க, ஆனால் நான் உனக்காக வாழ்ந்துட்டு இருக்கேன்ல, உன் வாழ்க்கை நீ வாழ முடியும். பிரைஸ் தி லார்ட். நம்புறவங்கள கை தூக்கி சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். அங்கே ஒரு அக்கா யோசிக்குது, இப்பயே சாவை பற்றி பேசுகிறானே ஐயோ அப்படின்ட்டு. ஓகே, இதோ எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக நம்ம ஜூபிலியை கொண்டாடணுங்க. நம்ம சாமி மேலே ஒரு நம்பிக்கையின் பயணிகளாக பயணம் செய்வோம். அந்த படம் சூப்பராக இருக்கும். ஏதோ ஒரு போட்டு மாதிரி 4 உருவம் இருக்கும், வெவ்வேறு கலர்ல இருக்கும். 4 உருவம் என்னது? உலகத்தினுடைய 4 திசை. அப்படின்னா உலக மக்கள் அனைவரும் 4 கலருங்கிறது வெவ்வேறு கலாச்சாரம், வெவ்வேறு மொழி, வெவ்வேறு நாடு எல்லாம் இணைந்து எப்படி இருக்கும்? 4 உருவம் ஒன்று மேல ஒன்று அப்படியே தொட்டுக்கிட்டு இருக்கும். எல்லாரும் ஒற்றுமை போட்டு மாதிரி இருக்கும். பயணம் செய்கின்றோம். பயண திருச்சுவை நாம். அப்படி பயணம் செய்யறதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கும், அலையாக இருக்கும். வாழ்க்கையில பிரச்சனை இருக்கும். பிரச்சனை நிறைந்த கடலிலே நாம் எல்லாரும் மனிதர்கள் ஒன்றிணைந்து பயணம் செய்யும் பொழுது
போராட்டம் பிரச்சனை இருக்கு. அந்த போட்டில் முன்னாடி பார்த்தோன்னா நங்கூரம் கீழே இருக்கும். அந்த நங்கூரத்தின் உச்சி சிலுவையாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். இந்த திருச்சிலுவையே நம் நங்கூரம். ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட புயலும் எப்பேற்பட்ட வேதனையும் கஷ்டமும் நோயும் போராட்டம் வந்தாலும் இயேசுவின் திருச்சிலுவை நம்பி நம்ம பயணம் செஞ்சோம்னா, நம்பிக்கையா பயணம் செஞ்சோம்னா, புனித பவுலை போல சொல்ல முடியும், வறுமையிலும் வளமையிலும் வயிறார உண்ணவும் பட்டினி கிடக்கவும். என்ன fill in the blanks சொல்ல மாட்டேங்கிறீங்க? கமான் கமான். வயிறார உண்ணவும் தெரியும், பட்டினி கிடக்கும் தெரியும் அப்படின்ட்டு கடைசியில் முடிப்பார். என்னது? எந்த சூழ்நிலையிலும் வாழ நான் பயிற்சி பெற்றிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் புனித பவுல். எந்த சூழ்நிலையிலும் அப்படி நிற்கணும். எப்பறா இந்த குடும்பம் மட்டும் இவ்வளோ பிரச்சனையும் மத்தியிலையும் ஓடிட்டே இருக்கிறாங்க. எங்கள் பங்கில் ஒரு வாதியாருக்கு 2 பசங்க. முதல்ல பெரிய பையன் செத்தான். கல்யாணம் ஆயிடுச்சு 2 பேருக்குமே. பெரிய பையன் செத்தான். திடீர்னு கொஞ்சம் வருஷத்தில் சின்ன பையன் செத்தான். ஆனால் இந்த வாதியார் தான் கோயில் மணியை அவர் தான் ரிட்டையர்ட் ஆகிட்டார். அவர் தான் போய் கோயிலை திறப்பார், அவர் தான் மணி அடிப்பார். உபதேசம் இல்லை, ஆனால் அவர் ஆர்வமாக போய் தன்னார்வமாக செய்வார். அவர் தான் வாசம் காலங்கத்தால் 5 மணிக்கெல்லாம் வாசிப்பார். ஆத்தூர் என்னுடைய சொந்த ஊர். அவர் வாசிப்பார். ஆனால் அவர் வீட்டில் பார்த்தீங்கன்னா 2 சாவு உடனே. ஆனால் அந்த வாத்தியார்கிட்ட போய் கேட்டாங்க, ஏயா வீட்டில் இவ்வளோ நடக்குதே, நீ கடவுளுங்கிறியே. அதான் சொன்னாங்க, யோபுவை போல சொன்னார். தபர், எனக்கு 2 பசங்களை கொடுத்ததும் கடவுள் தான். அவரை இறக்குறாங்கன்னா கடவுளுக்கு தெரியாமல் இறக்க முடியாது. அதை அனுமதிக்கிறார்னா அதுவும் கடவுள் சித்தம் தான். கடவுளை நான் என்னாலும் போற்றுவேன். ஹல்லேலூயா. இதாங்க எதிர்நோக்கு, இதாங்க நம்பிக்கை. கடவுள் அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கையை வச்சிருக்காரு, அவனுக்குரிய ஆசீர்வாதம் தருவார். இதோ அவங்க பிள்ளைங்களுக்கு அதற்குரிய ஆசீர்வாதம் தருவார். நம்பிக்கை. நீங்களும் நானும் இப்படியான பயணம், கடவுளை நம்பி வாழ்வோம். ஆண்டவரால் முடியாது எதுவும் இல்லை. என் குடும்பத்தை அவர் பாதுகாத்துக் கொள்வார், என் ஊரை அவர் காப்பாற்றுவார். நீ நானும் இங்கே இருக்க போறதில்லை, இருக்கும் வரை, இறுதி நொடி வரை புனித பவுலை போல எந்த சூழ்நிலையிலும் நான் வாழ பயிற்சி பெற்றுகிறேன். ஒரு கிறிஸ்தவன் தூக்கப்படக்கூடாது. இந்த உலகத்தில் ஒரு செய்தி எங்கேயுமே ஒரு கிறிஸ்டின் பையனோ பொண்ணோ தூக்கப்பட்டாங்க, ஒரு கிறிஸ்டின் ஆணோ பெண்ணோ தூக்கப்பட்டாங்கன்னு வரவே கூடாது. ஏன்னா வாழ நாம் பயிற்சி பெற்றிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு கஷ்டம்னாலும், சாக கிடக்கிறப்ப கூட மனசுல ஒரு நம்பிக்கை, நபார் நான் செயல் புரிய முடியவில்லை, ஆனால் நான் செய்கின்ற ஜெபம் இந்த குடும்பத்திற்கு ஆசீர்வாதம் என்று ஜெபித்துக் கொண்டே இருக்கணுமா? ஜோரா ஒரு கை தரலாமா? இதுதான் நம்பு. சாமியால முடியாத எதுவும் இல்லை. பாட்டு கிளாஸை வச்சு ஒரு சண்டையே முடிச்சிட்டார். சண்டையே போடாமையே ஜெயிக்கிறோம். அதுதான் நம்ம கடவுள். நீ நானும் சண்டையே போட தேவை. காலங்காத்தால ஏஞ்ச உடனே ஒரு பைபிளை படிச்சுட்டு வேலைக்கு போ. உன் வேலை இருக்கிற இடத்துல என்ன செய்யணுங்கிற ஞானத்தை தருவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஊற்றுமையா வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கின்றேன் நான், தாகத்தோடு காத்திருக்கின்றேன். இதோ இயேசுவே, நீர் தொட்டால் போதும் என் உடலெல்லாம் அற்புதம் காணும். ஏசப்பா, நீ சொன்னால் போதும், ஒரு வார்த்தை போதும், என் மனதெல்லாம் சுகமாய் மாறும். என் மனம் பாரமெல்லாம் இறங்கி போயிடும். நான் ரிலாக்ஸா இருப்பேன், கூலா இருப்பேன், ரெஸ்ட் எடுப்பேன். ஆனா என் குடும்பத்தை நீ பார்த்துக்குவேன். ஒரு வருஷமே ஒருவேளை என் சூழ்நிலையினால எனக்கு வேலை கூட இல்லாம இருக்கலாம், ஆனாலும் என் குடும்பம் அழியாது. நம்புகிறேன் சுவாமி. அப்படியே உயிருள்ள தெய்வத்திடம் ஒரு நிமிடம் அமைதியாக, இயேசுவே உமது இதயமாக என் இதயத்தை மாற்றும். ஒரு 3 முறை உணர்ந்து சொல்லுங்க. இயேசுவே உமது இதயமாக எம் இதயத்தை மாற்றும். இயேசுவே உமது திரு இதயம் போல எம் இதயமாக மாற்றும். இயேசுவே உமது இதயமாக என் இதயத்தை மாற்றும். ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார்.